ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹா. வணக்கம். இந்த 2026 மார்ச் ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் சொல்லணும். எப்படின்னா, நிறைய பேர் உண்மையான ஜோதிடர் யாரும் சார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு ஜாதகம் கொடுக்கும்போது அவர் உங்க லக்னம் என்னன்னுட்டு கண்டுபிடிச்சு உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அவர் சொல்லணும். எல்லாமே இல்லை, சில கொஞ்சம் ஒரு உங்க லைஃப்ல நடக்கிற இவெண்ட்ஸ் சொல்லி உங்க லக்னம் என்ன லக்னம் உங்களோடது அது கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் எப்பவுமே சரியா இருக்காது. ரெண்டாவது நம்ம பாஸ்ட் சொல்றவருக்கு நம்ம ஃபியூச்சர் சொல்ற ஒரு அதிகமான சான்சஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி நாமே அவர் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது அவர் பூஜை பத்தி சொல்லும்போது, ரெமெடிஸ் பத்தி சொல்லும்போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இருக்கிற அந்த ரெமெடிஸ் தான் சொல்லணும். எப்படின்னா, ஜபம், மந்திர ஜபம், தானங்களை பத்தி. ஸோ அது விட்டுட்டு ஜோதிடத்துல இல்லாத தோஷங்களை பத்தி, கால சர்ப்ப தோஷம், என்னென்ன தோஷங்கள் பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. நியூமராலஜி படி, டேரோட் கார்டு, இது எல்லாமே ஜோதிடம் கிடையாது. அதே மாதிரி காஸ்ட்லியான பூஜைகள் எல்லாம் நம்ம ஜோதிடத்துல இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராலையும் நம்ம தலையெடுத்த மாற்ற முடியாது. ஸோ இப்போ நான் கோடீஸ்வரர் ஆகணும், நான் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும், இதெல்லாம் ஏதாவது பூஜை பண்ண நடக்குமான்னு கேட்பாங்க. அது அப்படியெல்லாம் நடக்காது. உங்க ஜாதகத்துல இருந்தா மட்டும் நடக்கும். அந்த டெஸ்டினியை நாம அக்செப்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நாம பண்றதுக்கு அவர் நம்ம தயார் பண்ணணும். யாரு? அஸ்ட்ராலஜர். ஸோ இந்த மாதிரி நீங்க உண்மையான ஜோதிடத்தை யார் இருக்காங்களோ அவர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்னிக்கலா ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு, இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுன்னா ஒரு ஈஸி கிடையாது, ரொம்ப டைம் வேணும். ஸோ ராசியிலேருந்து, லக்னத்திலேருந்து, பாத லக்னத்திலேருந்து, ஸோ நிறைய தசைகள் இருக்கு. சில பேருக்கு விம்சோத்திரி தசை மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க 48 தசை பீரியட்ஸ் இருக்கு. யோகினி தசை, சர தசை நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி கைரேகையும் பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. துலாம் ராசி 2026 மார்ச் மாதத்துல இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த துளாராசி ராசியாதிபதி சுக்கிரன் பஞ்சம பாவத்தில் இருக்கிறது நீங்க ஏதாவது புதுசான கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தா, இப்ப நீங்க ஜாப்ல இருப்பீங்க, ஒரு 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 இன்னொரு ஜாபுக்காக நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க, கோர்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அவருக்கு ரொம்ப நல்லது. ஸ்கோர் அதிகமாகலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு யார் யார் போயிட்டு இருக்கீங்களோ, படிச்சுட்டு இருக்கீங்களோ, எல்லாருக்கும் நல்லது இந்த துலாம் ராசியில பிறந்தவருக்கு. அதுக்கப்புறம் குழந்தைகள், உங்களை மக்கள்னால, உங்களோட குழந்தைகள்னால உங்களுக்கு பிரச்சனை, டென்ஷன் வர சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் யார் யார் பிரெக்னன்சி டிலே ஆயிருக்கும் அவருக்கு எல்லாருமே நல்ல ஒரு நியூஸ் கிடைக்கிற சான்சஸ். குழந்தை யோகம் கண்டிப்பா இருக்கு, சந்தான யோகம் கண்டிப்பா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன, பஞ்சம பாவத்துல ராகு கிரகத்தினால மிகப்பெரிய எப்பவும் டென்ஷன், ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இஷ்யூஸ்கள் எல்லாம் வரலாம். ஜாகிரதை இருங்க. கொஞ்சம் நீங்க பாசிட்டிவா யோசிங்க, பிராணாயாமம் பண்ணுங்க, பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ப்ரோக்ரெசிவ் மசால் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு கூகுள்ல கிடைக்கும். அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. எப்படின்னா, நிறைய பேர் உடம்பு இது பண்றதுக்காக, வெயிட் குறைக்கிறதுக்காக போவாங்க, ஜாகிங் பண்ணுவாங்க. ஆனா மனசு பிரசாந்தமா வச்சுக்கிறதுக்காக, அந்த ட்ராங்குவிலிட்டி, அந்த செரெனிட்டி, அந்த பிரசாந்தமான ஒரு ஒரு இதை நம்ம இது பண்றதுக்காக ஒன்றும் பண்றது கிடையாது யாரும். நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயம் பத்தி பேசுவாங்க. ஆனா நம்ம டயாபிட்டிஸ் வராம, இந்த பெட் பேஜ் வராம நம்ம எப்படி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாத அவருக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஹெல்த் பத்தி ரொம்ப ஜாகிரதை இருங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் கண்டிப்பா இருக்கு, வீடு கட்டுற யோகம் இருக்கு. அதுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது டிலேஸ் இருந்தால் அது சரியாகும். ஸோ இது நீங்க மனசுல வச்சுக்கணும். கரியர் ரிலேட்டட் ரொம்ப ப்ரோக்ரஸ் இருக்கு. இப்போ நீங்க புதுசான ஜாப் நீங்க உங்க மனசுல இருக்கலாம், நீங்க இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம், சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். இது சரியான டைம். உங்க ஜாதகத்துல அதே டைம் இருந்தா, பாசிட்டிவா இருந்தா, ஃபேவரபிளா இருந்தா, இங்கேயும் கூட கோச்சரத்துல கூட கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபிள்னு நீங்க சேஞ்ச் பண்றது ரொம்ப நல்லது. வெயிட் பண்ணாதீங்க. சில டிசிஷன்ஸ் நம்ம சீக்கிரமா எடுத்துக்கணும், வெயிட் பண்ணக்கூடாது. எப்படின்னா, சில விஷயங்களை நம்ம யோசிக்கணும், சில விஷயங்களை நம்ம ரொம்ப எவ்வளவு சீக்கிரமா நீங்க முடிவு எடுத்துக்குவீங்களோ அவ்வளவு நல்லது.
இதை யாரோட பேச்சு கேட்காதீங்க. உங்க முடிவை நீங்க எடுத்துக்கோங்க, சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்க பிசினஸ்ல இருந்து ஜாபுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்றீங்களா, ஜாப்ல இருந்து பிசினஸ் போற ட்ரை பண்றீங்களா, அடுத்த நிமிஷம் டிசிஷன் எடுத்துக்கிட்டு பண்ணிடுங்க. இது ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஸோ திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆல்ரெடி சரியாகும். கல்யாணம் ஆகிற சான்சஸ், நல்ல சம்பந்தம் கிடைக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. கடன் பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும். ஜாகிரதையா இருங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவ்வளவு விஷயங்கள் துலா ராசி பத்தி.